தொடர்ச்சியா தற்போது விஜய் வந்து அரசியல் கட்சி கலந்துருக்காரு. அவர் வருகைக்கு ஏன்னா தற்போது இந்த ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்களோட இது பண்றவரோட மாணவர்களுக்குண்டான வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா சொல்லப்படுது. அதுக்குண்டான அரசு என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்கணும்னு இந்த அரசை பற்றி எல்லாம் சொல்ல தெரியாது. நான் வந்து ஓவியம் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாபம் பாவம் நினைச்சாடு. அது பொய் சார்னு இவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு காலையில் பேசும்போது கிட்ட 6 மணி நேரம் பேசினாரு. இதுலேருந்து முறையாக வந்து டிப்ளமா கோர்ஸ் 1 வருஷம் இருக்குது, 4 வருஷம் கோர்ஸ் இருக்குது. முறையாக படிச்சேன்னா மினிமம் சம்பளம் 30,000 ரூபாயும், அதிக சம்பளம் 1,30,000 சம்பாதிக்கிறாங்க. இதே தலை சுற்று எனக்கு. இந்த அரசாங்கம் வந்து எதிர்பார்க்குறீங்க, உன் கையில் திறமை இருந்தால் கை வச்சு சத்தியமாக குறைச்சிக்கலாம். வேற வேலை வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து டேலண்ட்டை பேஸ் பண்ண விஷயம். இது நம்மளுக்கு 4 வருஷம் இவங்ககிட்ட முடிச்சு டிப்ளமா குப்பை கொட்டிட்டாங்க, உடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. உன் கையில் சரக்கு இருந்தால் தான் கொடுப்பான். சில பேர் நான் கைதட்டு சொன்னாங்களே, கைதட்டி சொன்ன கிளாஸ் பண்ண சொன்னா இல்லை சரக்கு நல்லா இருந்தால் இந்த டேலண்ட்டை பேஸ் பண்ண தொழில். இது வந்து நான் வந்து எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டேன், 30 மார்க்கில் பாஸ் பண்ணி 90 மார்க் எஸ்எல்சி வாங்கி பாஸ் பண்ணால் நான் 35 பார்டர் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவனுக்கு ஈக்குவலாக முடியுமா? அவன் திறமை இல்லாதவன் எந்த துறையும் பெரிய ஆளாக வர முடியாது. திறமையோட பெரிய ஆள் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வண்ணங்களில் வந்து உங்களை என்ன நிறைய உங்களோட வண்ணங்கள் பார்த்தோம். இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. இம்ப்ரெஷன் பிரிக்க முடியாது. இந்த 5 வரல எது நல்லா இருக்குது, எந்த பேர் தேவை? ஒருத்தர் மாடர்னாக போட்டிருக்கான், ஒருத்தர் லேண்ட்ஸ்கேப் போட்டிருக்கான், முதல் ஒரு பொண்ணு படம் வந்திருக்குது. படம் வரையலாம்னு நினைக்கிறது காலங்களில் அவளை வசனம், கலைகளிலே அவளை ஓவியம் தான் இந்த குழந்தைகள்லாம் வந்து ஓவியலாக பிறக்கிறது இந்த ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம். உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ நீங்கள் செஞ்ச புண்ணியமா? ஓவியெல்லாம் இங்கே போகிறது பெரும் புண்ணியம். அப்புறம் உங்களெல்லாம் வந்து உங்கள் தாத்தா வந்து உங்கள் படத்தெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண அதை விட பெரிய புண்ணியம், அதை விட என்ன சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அட்வைஸ் எல்லாம் தேவையே கிடையாது. இவங்க என்னோட புதுசாக பசங்க ஏன்னா இவங்க வயசில் நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக கிடையாது. இந்த ஃபஸ்ட் இயர் பண்ணப்பால் அந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டில் வரையில. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஸ்டேஜ் இல்லை. இவங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிறாமா, +2 படிக்கிறாங்கன்னா இல்லை சார் காலேஜில் முடிச்சு கல்யாணம் பண்ணி 10 பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற எலி குஞ்சு மாதிரி போட்டு சொல்லுது. இதில் உட்காந்து போகிறது அதே எலி குஞ்சு மாதிரி இருக்குது. அதுக்காக எனக்கு ஒரு பையன் இருக்கிறா 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, மயக்கம் வந்துச்சு எனக்கு. இல்லை எல்லாமே இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். ஆனால் இந்த தலைமுறைகள் எல்லாமே இப்போ சூர்யா வந்து 6 பேக் பண்ணிடுறாரு. சூர்யா 6 பேக் பண்ண சிவகுமார் பண்ண முடியாது. புரியுது அவனுக்கு. ஸோ இந்த காலையில் கூட வந்து டயட் சாப்பாடு நாங்கள் வீட்டில் எல்லா சட்னி சாம்பார் இருக்குது. நான் டயட் சாப்பாடு பண்ணி அது உட்காந்துருந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்றாரு. அந்த மாதிரி தியாகமெல்லாம் பண்ணி இளைய தலைமுறை 100% கெட்டிக்காரங்க. அவ்வளோதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஒரே ஒரு அரசியல் கேள்வி என்னன்னா, நீங்க நிறைய மேடைகளை வந்து முற்போக்கு அரசியல் நிறைய பேசிட்டு வரீங்க. தற்போது புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வராங்க. தொடர்ச்சியா தற்போது விஜய் வந்து அரசியல் கட்சி கலந்துருக்காரு. அவர் வருகைக்கு அவர் வந்து 6 மணி ஜனங்க நினைச்சா வந்துருவாரு. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.